ஈரானின் மிகவும் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படும் மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் அந்நாட்டு நேரப்படி இன்று அதிகாலை பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக பிபிசி செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரானின் மிக முக்கியமான உள்நாட்டு விமான நிலையமாகவும் கருதப்படும் இந்த மெஹ்ராபாத் விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அங்கு பல விமானங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தாக்குதலை அடுத்து அந்த பகுதியில் இருந்து பெரும் புகை மூட்டம் கிளம்பியுள்ளதுடன் அது தொடர்பான பல வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி வருகின்றன. விமான நிலையத்தில் பல இடங்களில் எதிரிகளின் இலக்காகியுள்ளதை ஈரானிய அரசாங்க ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. இதற்கு முன்னர் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி இஸ்ரேல் இந்த விமான நிலையத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன்போது ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவு உட்பட இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த பல கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இன்றைய புதிய தாக்குதலில் விமான நிலையத்தின் எந்த பகுதிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. நிலவும் மோதல் நிலைமை காரணமாக இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் பணிபுரியும் இலங்கையர்கள் தமது பாதுகாப்பு குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினரால் நடத்தப்படும் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கிறார். ஹைஃபா, நஹ்ரியா, ஏக்ஹா, கலீலி, அஃபுலா, கார் மலைத்தொடர், நஸ்ரேத், திபேரியா உள்ளிட்ட வடக்கு பிராந்தியங்களில் வசிக்கும் மக்கள் லெபனான் திசையிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மற்றும் நாட்டின் உட்பகுதியில் சில குழுக்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய ஆத்திரமூட்டும் சம்பவங்கள் குறித்தும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தூதுவர் செய்தி வெளியிட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் தற்பொழுது ஈரானில் இருந்து முன்னெடுக்கப்படும் தாக்குதல்களில் குறைவு காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். வடக்கு இஸ்ரேல் பிராந்தியத்தில் 9000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பணிபுரிந்து வருவதால் அந்த நாட்டு பாதுகாப்பு படைகள், அரச ஊடகங்கள் மற்றும் தூதரகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்தும் பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஏதேனும் தாக்குதலின் போது இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவைகள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் நீங்கள் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு 101 என்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் அவசர சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மேலதிக அறிவுறுத்தல்களுக்காக தூதரகத்தின் வாட்ஸ்அப் இலக்கமாக 00772 55 930 57 31 ஊடாக வாரத்தின் 7 நாட்களும் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்டார் தனது வான்பரப்பை மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையிலான விமான பயணங்களுக்காக பகுதி அளவில் திறக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதன்படி போர் ஆரம்பமாகிய ஒரு வாரத்தின் பின்னர் முதற் தடவையாக மட்டுப்படுத்தப்பட்ட விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் அத்தியாவசிய பொருட்கள் போக்குவரத்திற்காக மட்டுமே இவ்வாறு வான்பரப்பு திறக்கப்படுவதாக அந்த நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை கட்டாரின் பிரதான சர்வதேச விமான நிலையமாக ஹமாட் விமான நிலையம் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரும் நாட்களில் பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஏனைய விமான சேவைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்துக்குள் ஈரான் தரப்பில் இருந்து கட்டார் விமான நிலையத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்ட போதிலும் அதனை முறியடிக்க கட்டாருக்கு முடிந்தமை குறிப்பிடத்தக்கது. நிபந்தனையற்ற சரணடைவுக்காக அமெரிக்காவின் கோரிக்கை அவர்கள் தங்களது கல்லறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கனவு என்று ஈரான் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட உரையில் ஜனாதிபதி மசூத் பக்சியன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதேவேளை பிராந்திய நாடுகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்காக அவர் மன்னிப்பு கோரியதுடன் தெஹ்ரான் அத்தாக்குதல்களை நிறுத்தும் என்று உறுதியளித்திருக்கிறார். இத்தாக்குதல்கள் படைகளுக்கு இடையிலான தொடர்பாடல் குறைபாடுகளால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை ஈரானை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் நிலையில் இன்று காலை வளைகுடா அரபு நாடுகள் மீது ஈரான் தீவிர தாக்குதல்களை நடத்திய போது இந்த கருத்துகள் வெளியாகியிருக்கின்றன. பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் மீது இன்று காலை மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. துபாயில் சனிக்கிழமை காலை பல வெடிப்பு சத்தங்கள் கேட்டதுடன் தமது வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செயற்படுத்தப்பட்டதாக அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது.